ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிளே ஆஃப்ஸ்க்கான ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து கொஞ்சம் பீக்கிங் ஸ்டேஜுக்கு போயிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு கேம்ஸை பார்த்தோம். டாப் 4 டீம்ஸ் டாமினேட் பண்ணாங்க. பாட்டம் டீம்ஸ் வந்து பார்த்தா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. வேற இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுச்சுவேஷன் இஸ் டோட்டலி சேஞ்ச். கீழே இருக்க டீம்ஸ் மேல இருக்க டீம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மேல இருக்க டீம்ஸ் தோக்கும்போது கீழே இருக்க டீம்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி தான் நிறைய டீம்ஸ் சான்சஸை பிரகாசமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போறோம்னா எந்தெந்த டீம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் ஹையா இருக்கு, எந்தெந்த டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோவா இருக்கு, எந்தெந்த டீம்ஸ்க்கு வந்து சான்ஸே இல்லைன்றத பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த டேபிள் இருக்க பஞ்சாப் பத்தி பார்த்தலாம். பஞ்சாப் தான் ஹியூஜ் சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு கேம் இருக்கு, ஜிடியோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. டீசெண்டாவே ஆடி இருக்காங்க. பட் நீங்க தோத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தோத்தா கூட 9 கேம்ஸ்ல 13 பாயிண்ட்ஸ் ஒரு நல்ல விஷயம். பட் என்னன்னா பேக் டு பேக் கேம் தோத்துருக்காங்க. ஸோ எப்படி கம்பேக் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதை அவங்க பாத்துக்கணும். ஸோ மோர் ஆஃப் தென் பஞ்சாப் வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. செகண்ட் பிளேஸ்ல ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவங்க 1 பாயிண்ட் கீழே இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸ் வித் குட் நெட் ரன் ரேட். ஸோ அவங்களுக்கும் பெருசா பிரச்சனை இல்லை. ஒரு 2 கேம்ஸ் நெக்ஸ்ட் ஜெயிச்சா போதும். எல்எஸ்ஜி கூட எம்ஐ கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களோட ரூட்டுக்கு சார்ட் அவுட். ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கு நிறையவே போறதுக்கு. ஸோ பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு. இங்கதான் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த் டீம் யார் இருக்கா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 2 டேஸ் முன்னாடி தேர் குட் பொசிஷன். பட் இப்ப ஒரு கேம் தோத்துருக்காங்க, ராஜஸ்தான் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் நெட் என்றும் லைட்டா அடி வாங்கியிருக்கு 2 பேத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட நெக்ஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட ஆட போறாங்க. ஏன் குஜராத் டைட்டன்ஸ் நான் எடுத்து வந்தேன்னா ஒரு முக்கிய ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்களோட காம்படிட்டர் ஜிடி 9 கேம்ஸ்ல 10 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸை தோக்கடிச்சாங்கன்னா அவங்களோட 12 பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ் வைஸ் ஈக்குவல். பட் நெட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜிடி கீழே இருக்காங்க. பட் இந்த டீம் அந்த டீம் அடிக்கும் போது அந்த நெட்ன்றது ஈக்குவேஷன் விட்டு போயிடும். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தே ஹாவ் டு வின் அகைன் ஜிடி. இஃப் அவங்க வின் பண்ணாங்கன்னா ஐ திங்க் அவங்களும் குவாலிஃபை ஆக சான்ஸ் இருக்கு. யாரெல்லாம் சான்சஸ் ஓரளவுக்கு இருக்குங்கன்னா சிஎஸ்கேக்கு இருக்குங்க. ஆனா சிஎஸ்கே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் இருக்க டிசி மேட்ச் ஜெயிக்கிறோம். டிசி ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கேக்கு சான்ஸ் போயிடும். சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா டிசிக்கு சான்ஸ் போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து பார்த்தா ஒரு ஹைதராபாத் ஒரு மேட்ச் இருக்கு, அதை கண்டிப்பா ஜெயிச்சாகணும். மற்ற 2 மேட்ச் ஜெயிச்சாகணும். இதெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் மற்ற டீம்ஸ்க்கு வந்து பெருசா சான்ஸ் இல்லைங்க. கேகேஆருக்கு வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அண்ட் அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் பிரகாசம் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதான் நான் சொல்றேன். மோஸ்ட் லைக்லி இந்த டாப் 4 தான் குவாலிஃபை ஆகும். பார்ப்போம் என்ன.